ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வெள்ளி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வள்ளி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அடுத்தது என்னடா பிளான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வேலைன்னு சொல்கிறாங்க, அருமையான ஒரு பிளான் நம்மகிட்ட மாட்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கவும் அப்போ ரேணுகா வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. எப்படியாவது ஆனந்தியோட கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேலன் வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்படி கேட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்னடா ஆனந்தியை தூக்கிற போகிறாள் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ எப்படியாவது ஆனந்தியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது வேலன் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனந்தி எங்கே இருக்கிற அப்படிங்கும்போது நான் வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறதுக்காக அப்படிங்கிறாங்க. எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு, நான் வீட்டிலே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும், அதுக்காக தான் வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வேலைன்னு சொல்கிறாங்க, நீ உடனடியாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காரில் ஒரு டீம் பார்த்தோம்னா ஆனந்தியை தூக்கிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஆனந்தி ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும், என்னை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வேலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வள்ளிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ரேணுகா போட்ட திட்டப்படியே ஆனந்தியை தூக்கிட்டா அப்படிங்கவும் இப்போ என்னடா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீ உடனே போய் ஆனந்தியை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்த்தோம்னா வேலைன்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கே யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாது, அதனால அங்கேருந்து கிளம்பி போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்க விடாம மட்டும் நீ தடுத்து நிறுத்திடு, நான் வரதண்டி அப்படின்னு சொல்லும்போது நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் நீ ஆனந்தியை போய் காப்பாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வேலன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வேதநாயகியும் ரேணுகாவும் போட்ட திட்டப்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப வேதநாயகி ரேணுகாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனந்தியை நம்ம தூக்கி வச்சது இன்னும் அவளுடைய நிலைமை அதோ கதிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவும் இதை வள்ளி நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, வேலன் ஆனந்தியை காப்பாத்துறதுக்காக அவன் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வேதநாயகியோட ஃபோன் அப்படியே அவங்க மறந்து இதை வச்சுட்டு போற மாதிரி அவங்க காட்டுறாங்க. அப்போ ஆனந்தியை அவங்க தூக்கிட்டு போயிருக்கிறாங்களா அந்த ஆட்கள் வேதநாயகிக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் பார்த்தோம்னா வள்ளி கையில் இப்போ கிடச்சிருக்குது. உடனே அந்த ஆட்கள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அவளை தூக்கியாச்சுது, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நம்ம அவளை கயிறு வச்சு நாங்கள் கட்டி வச்சுருக்குறோம், இப்போ என்னம்மா அவளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஐயோ அவனுங்க இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கானுங்களே, இப்போ என்ன சொல்கிறதுக்குன்னு தெரியல, நம்ம குரலை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடக்கூடாது, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது அம்மா என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வள்ளி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்க்க வேதநாயகியோட கணவர் வராங்க. என்ன வள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வள்ளி பார்த்தோம்னா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னது நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்கள் நினைக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வேதநாயகியோட கணவர் தான் காட்டுறாங்க. அப்போ வள்ளிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு ஆனந்தியை இவங்க தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவோ இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி வேலன் காப்பாற்றுறதுக்கு போயிட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மணமேடைக்கு கார்த்தியும் அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டுறதுக்காக உள்ள எல்லா சூழ்நிலையும் நடந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு வள்ளி நினைக்கிறாங்க, ஐயோ வேலனும் ஆனந்தியும் இங்கே வர வரைக்கும் எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வள்ளிக்கு அதாவது வேலன் கொடுத்த அந்த வீடியோ இருக்குதுல்ல அதை பார்க்குறாங்க. இதை வச்சு ரேணுகாவை இப்போ நம்ம சதித்திட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துட வேண்டியதா, வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பார்த்தோம்னா நேராக ரேணுகா கிட்ட போகிறாங்க. ரேணுகா தனியாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வேலன் அவங்க ஆனந்தியை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆனந்தியோட மொபைல் வச்சு அந்த சிக்னலை அவங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேணுகா கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு என்ன தனியாக கூப்பிடுற அப்படிங்கும்போது இங்கே பாரு, நீ தனியாக வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை பற்றின ஒரு விஷயம் இருக்குது, அது இங்கே நான் போட்டு உடைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கவோ உடனே ரேணுகா குழப்பமடைகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, எதுக்காக வள்ளி நம்மளுக்கு தனியாக கூப்பிட்றான்னு தெரியல, சரி என்னதான் நம்மளை பண்ணிட முடியும், என்னன்னு தான் சொல்லி கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ரேணுகாவும் வள்ளி கூட போகிறாங்க. அங்கே போனதுமே உடனே வள்ளி கதவை அடைக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ கதவெல்லாம் அடைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம்ல, அதனால தான் கதவெல்லாம் அடைக்கிற அப்படிங்கிறாங்க. அப்படின்னு முக்கியமான விஷயத்த நீ பேச போகிற, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான், நான் போகணும், சீக்கிரமாக நீ சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த வீடியோவை காட்டுறாங்க.
அதில் ரேணுகா வந்து ஆனந்தியோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் பேசியிருக்கிறாங்க. இது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ரேணுகா. இது இப்படி உனக்கு கிடைச்சிது, இது வந்து நான் வந்து எப்போ பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த வயசான தாத்தா கிட்ட தானே இது பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேணுகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவர் தான் வந்து இது எடுத்துருக்கிறாரா, உண்மையிலேயே அவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேணுகா வந்து அதிர்ச்சியோட கேட்கும்போது உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் நீ சந்தேகப்படுறது உண்மைதான், அவன் வேற யாரும் கிடையாது, வேலைன்னு தான் அப்படி வேஷம் போட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேணுகா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு அப்பவுமே சந்தேகம் வந்தது, ஏற்கனவே வேதநாயகி அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ரஞ்சித்துக்கும் சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது, ஆனால் கடைசியில் வந்து இந்த வேலை இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரேணுகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்பவுமே இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது தாராளமாக நீ சொல்லிக்கோ, நானும் உன்னுடைய வீடியோ ஆதாரத்தை இப்பவுமே நான் எங்கள் அப்பா கிட்டேயும் மற்ற எல்லாருக்கிட்டையும் பிரஸ்காரங்கக்கிட்டையும் காட்டுறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து ரேணுகா சொல்கிறாங்க, ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாத வள்ளி அப்படிங்கும்போது அப்படி நான் செய்யக்கூடாதுன்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறது நீ கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ போய் நீ கல்யாணத்தை போய் நிறுத்துற அப்படிங்கிறாங்க. என்னது கல்யாணத்தை நான் நிறுத்தணுமா, நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொல்லவும், அப்படி நீ சொன்னேன்னா அப்போ நான் அந்த வீடியோ கொண்டு இப்போ எல்லாத்தையும் கொண்டு காட்ட போகிறேன், ஏற்கனவே பிரஸ்காரங்களும் அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்போமே நான் காட்டினோம்னா உடனே நீ போக வேண்டிய இடத்துல நீ போயிடுவேன், எங்கள் அப்பா உனக்கு சும்மா விடுவாரா என்ன, அது மட்டும் இல்லாமல் ஆனந்திக்கு இப்படி ஒரு நிலைமையை வரை ஏற்படுத்தி வச்சிருக்கிற எல்லாத்துக்கு காரணம் நீ தான் சொல்லி மட்டும் இப்போ நான் காட்டினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உன்னுடைய கதையே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரேணுகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. அப்படி நான் அந்த வீடியோவை காட்டக்கூடாதுன்னா நீ போய் ஃபஸ்ட்டு போய் இந்த கல்யாணத்தை போய் நிறுத்து அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரேணுகாவுக்கு ஒரு வரையில் தெரியாமல் சரி நீ சொன்ன மாதிரிக்கே இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அங்கே வராங்க. அப்போ வேதநாயகி கேட்குறாங்க, எங்கே ரேணுகா போயிட்டு இவ்வளோ நேரம் நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், கார்த்தி வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறான், இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்போ எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை மேடம் நான் வசமாக நான் வள்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது அந்த வயசானவராக வந்தார்ல அது வேற யாரும் கிடையாது, வேலன் தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லவும் இது கேட்டதுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேணுகா சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும்போது ஆமாம் மேடம் இப்போ தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற எங்கே போயிட்டாரு, ஆனந்தியை காப்பாற்றுறதுக்காக தான் வேலன் போயிருக்கிறோம் அப்படிங்கவும், சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் வேற வள்ளிக்கிட்ட இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இந்த மாதிரிக்கு நான் வந்து தெரியாதனமாக பேசிட்டேன், அந்த ஆதாரத்தை இப்போ வள்ளி கையில் வச்சிருக்கிறா, இப்போ கார்த்தியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே வேதநாயகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்